இன்றைக்கி யாம்பூவில் ஒரு ஃபைன் ஈவினிங் தாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்ட யாம்பூவில் என்னோடய கம்பெனி எனக்கு கொடுத்துருந்த அக்காமடேஷனோட டூரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Check the mic and make sure it sound right, boys. இதுதான் என்னோடய கேம்ப்பு. என்னோடய கேம்பை வெளிப்புறத்துலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். நம்மளோட கேம்ப் வந்து யாம்பூவில் இருக்கிற ரத்வா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இருக்குது. இது ஒரு அவுட்ரு ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட வேர் ஹவுஸ்லாம் தான் இருக்கும். ஸோ வீடும் 1-2 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் முன்னாடி வீடியோவிலே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து சுற்று வட்டாரத்தில் அமைஞ்சிருக்கிற இடம். ஸோ நம்ம கேம்புக்கு ஆப்போசிட்லேருந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாம்பூவில் நம்ம இருக்கிற இடத்துல கிளைமேட் இன்றைக்கி சூப்பராக இருக்குது. ஒரு ஃபைன் ஈவினிங் தான் இன்றைக்கி. ஸோ இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு கேம்பில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வசதிலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வெளியே இடம் ஃப்ரீயாக இருந்ததுனால பார்க்கிங் இஷ்யூலாம் வராது. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் அப்படியே வாசல்லே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மற்ற இண்டிவிஜுவல் காரு அந்த மாதிரி பார்க்கிங்லாம் உள்ளே வந்து இடம் இருக்குது. ஸோ பஸ்ஸு உள்ளே கொண்டு வர முடியாதனால வெளியே இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ரூம்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கேட்டு பக்கத்தில் சிட்டுவேட் ஆகிருக்கு செக்யூரிட்டி ரூமு. கேம்ப் வாஸும் இங்கே தான் இருந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ ஜுபைலில் இருக்கிற கேம்ப் மாதிரி இல்லாமல் இந்த கேம்பில் வந்து நிறைய ட்ரீஸு செடிஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் கொடுத்து பக்காவாக வச்சுருக்காங்க. இந்த கேம்போட கெப்பாசிட்டி வந்து 700ன்னு போட்டிருப்பாங்க. பட் ஒரு 200 ± தான் இருப்போம் எப்போவுமே. இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து பீரியாடிக்காக வந்து ட்ரிம் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த யாம்பு கேம்பில் கொடுத்துட்டே இருப்பாங்க. பள்ளிவாசல் வந்து கேம்போட சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கேட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ பள்ளிவாசலுக்குள்ளே போய் நம்ம இப்போது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜும்மா மட்டும் நம்ம பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே பெரிய பள்ளிவாசல் இருக்கிறதுனால ஜும்மா மட்டும் இங்கே நடக்காது. மற்ற தொழுகையெல்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக இமாம்லாம் இருப்பாங்க. ஓகே, பள்ளிவாசல் பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்து மற்ற பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். ஸோ அதில் சீனியருக்கு தனி பிளாக்ஸு, அதுக்கப்புறமா ஜூனியர் கேட்டகரிக்கு தனி பிளாக்ஸில் இருக்கும். சீனியருக்கு மேக்ஸிமம் 4 people இன் 1 room. ஜூனியருக்கு 6-8 people இருப்பாங்க ஒரு ரூமில். ஸோ காட்டெல்லாம் டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம பிளாக்கு, ஹெச் பிளாக்கு. ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு நாங்கள் 3 பேர் இருக்கோம். இங்கே நாங்கள் 3 பேருமே ஒரே கேட்டகரி, ஒரே ஜாப் பொசிஷன் அப்படின்றதுனால நாங்கள் 3 பேரும் ஒன்றாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி இந்த ரூமுக்கு வந்தோம். ஸோ மிக்ஸ் ஆகியும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர்வைசரு இல்லை வேறு ஏதோ ஒரு கேட்டகரி கூட மிக்ஸ் ஆகி போடுறதுக்கு. நாங்கள் 3 பேரும் ஜுபைலேருந்து ஒன்றா வந்ததுனால நாங்கள் 3 பேருமே இருந்துக்கிட்டோம். ஸோ 4 பெட்டு இருக்கும். ஸோ ஒரு ஆள் வந்து இல்லை, இந்த பெட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய ரூமு, ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு பெட்டு இருக்குது. நமக்கு இந்த கார்னரில் பெட்டு கொடுத்துருக்கோம். அதாவது நான் சூஸ் பண்ணிட்டேன் இந்த கார்னரை. இந்த பெட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. மற்ற 2 பெட்லேயும் ஆள் இருக்காங்க. அவங்க வந்து டியூட்டிக்கு போயிருக்காங்க. ஸோ 2 கபோர்டு இருக்குது. அதை நாங்கள் ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள், ஒரு விண்டோ ஏசி, நார்மலாக எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த கேம்ப்பு, சவுதி கேம்பில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஏசி கண்டிப்பாக இருக்கும். இந்த ரூமில் வந்து அட்டாச்டு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கிடையாது. ஸோ வெளியே காமனாக பாத்ரூம் அண்டு டாய்லெட் கொடுப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவோட எண்டில். யாம்பூவில் இந்த கேம்பில் எங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக இருந்தது, அதாவது டேஸ்ட் கம்மியாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து வெளியே மினரல் வாட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 7 ரியால் இல்லை 8 ரியால் வரைக்கும் விற்பாங்க. ஸோ 15 லிட்டர் கேன். ஜுபைலில் இருந்த மாதிரி இங்கே ஸ்வீட் வாட்டர் கிடையாது. அதனால் மினரல் வாட்டர் வாங்குகிற நிலைமை ஆகிடுச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம இதே காரிடாரில் நமக்கு வந்து டாய்லெட் அண்ட் பாத்ரூம் தனியாக காமனாக வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு போய் காட்டுறேன். இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ இந்த பிளாக்கில் வந்து சீனியர் கேட்டகரி மட்டும்தான் இருப்பாங்க. ஜூனியருக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. நான் முடிஞ்சால் ஜூனியரோட ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டாய்லெட் அண்ட் பாத்ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறமா அந்த வெளியே ஃபுட்பால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்ப்போம்.
ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேம்ப் டூர் போட்டிருப்பேன். ஸோ அந்த கேம்பில் வந்து நமக்கு ரூம்குள்ளே அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை. அதே மாதிரி எல்லா கேம்ப்லேயும் இந்த மாதிரி காமனாக நமக்கு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில கேம்பில் வந்து நம்ம ரூம்லேயே அட்டாச்சாக வந்து டாய்லெட்டும் பாத்ரூமும் வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து நம்மளோட பாத்ரூம். ஸோ டாய்லெட் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ எப்போவுமே நமக்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்க ரூம் வந்து அமைஞ்சிடாது. ஸோ இந்த மாதிரி காமன் பாத்ரூம்லேயே நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். சில கேம்பில் வந்து சீனியர்ஸ்க்கு மட்டும் அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும் ரூமில். ஸோ ஜூனியர்ஸ்க்கு வந்து காமனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இதுதான் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டு. இங்கே ஒரு ஸ்மோக்கிங் ஷெல்டர் இருக்குது. நம்ம பிளாக் நேம் வந்து ஹெச். ஸோ நம்ம விளையாடுறது வந்து நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் அவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து மெஸ் ஹாலு, சாப்பிட்ற இடம். வெளியே வந்து கை கழுவிட்டு உள்ளே போகிற மாதிரி வாஷ் பேஷன்லாம் வச்சுருக்காங்க. அவங்களே வந்து தட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு தட்டு வேணும்னா நம்ம பர்சனலாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், காசு கொடுத்து வாங்கி. இல்லை நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போனாலும் ஓகே. நம்ம எல்லா இடத்துல ஒர்க்கர்ஸ் கேம்பில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி சாப்பாடு டைமிங்ஸ் இருக்கும். அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னருக்குலாம் டைமிங் இருக்கும். காலையில் 2 மணி நேரம், மதியம் 1 மணி நேரம், டின்னருக்கு 2 மணி நேரம். இந்த டைமிங்க்கு முன்னாடி வந்தாலும் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களும் ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க அந்த ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கும். ஸோ அவங்களும் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அவங்க டியூட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம கரெக்ட் டைமில் வந்தால் தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஸோ நமக்கு தட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட்டை நம்ம வாஷ் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி அவங்களே வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு ஏதாவது ஃபுட்டு வேஸ்ட் இருந்ததுன்னா அதை டஸ்ட்பினில் கொட்டிட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ மேக்ஸிமம் டின்னருக்கு வந்து ரைஸு, அப்படி இல்லைனா குபூஸ் கிடைக்கும். லஞ்சுக்கு ரைஸ் தான் கிடைக்கும். மார்னிங்கில் நமக்கு சப்பாத்தி, பூரி, தோசை அந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும். இப்போ லாண்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுறேன் இந்த கேம்பில். ஸோ நம்ம இன்னர்ஸ் வந்து லாண்ட்ரியில் அலோட் கிடையாது, நம்ம ஓன் வாஷ் தான் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே உங்கள் பிளாக் வாசல்லே போட்டிருக்காங்க கொடி கட்டி. இப்போ உங்களுக்கு லாண்ட்ரி கொடுக்க விருப்பம் இல்லை, துணி கெட்டு போயிடும், இல்லை மொத்தமாக சேர்த்து வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாண்ட்ரி வந்து நம்மளோட கேட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கே அசம்பிளி பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா நோட்டீஸ் போர்டு இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ நோட்டீஸ் போர்டில் என்னென்ன ஒர்க் இருக்குது, யார் யாருக்கு என்ன ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம போகணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லாண்ட்ரி துணியெல்லாம் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ அதுக்கும் ஒரு ஷெடியூல் இருக்குது. ஸோ அந்த ஷெடியூல் வச்சு நம்ம எந்த டேக்கு நம்ம பிளாக்கில் துணி போடணுமோ அந்த டேயில் நம்ம போடணும். மறுநாள் இல்லை அதுக்கு மறுநாள் கொடுத்துருவாங்க, வாஷ் பண்ணி இப்படி வச்சுருவாங்க. நம்ம எது நம்மளோடது அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட யாம்பூவில் இருக்க என்னோடய கேம்பில் இருக்க சர்வீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இப்படி தான் இருக்கும் ஒர்க்கர்ஸோட கேம்ப்பு. நைட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கோம், பாஸ்கெட் பால் கோர்ட்டில் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ இதே மாதிரி கல்ஃப் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் போட்டு விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.